ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் ஷபாகா. நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து எதுக்கு இந்த ஓஎம்எஸ் கரெக்ஷனை பற்றி வீடியோ போடுறது நிறுத்திட்டீங்க அப்படின்றத இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம ஒரு 3 பேப்பர் இந்த மாதிரி சிபிஎஸ்சி பண்ண மிஸ்டேக்ஸை காமிச்சிருந்தோம். உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்தது. அதை பற்றிலாம் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தீங்க, பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் பேப்பரில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஏன் வீடியோவை இந்த ஓஎம்எஸ் கரெக்ஷனை பற்றி ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே கேர் இல்லாமல் இல்லை, அதிகமாக கேர் இருக்கிறதால தான். ஏன்னா ஒரு நெகட்டிவான நியூஸை பற்றியே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தால் ருமினேஷன் லூப்பில் நீங்கள் மாட்டிப்பீங்க. இது உங்கள் ஆன்சைட்டியை அதிகமாக்கும். உங்களுக்கு ஒரு விதமான ஹெல்ப்லெஸ் ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. சிபிஎஸ்சி சைட்லேருந்து உண்மையாகவே ஒரு நல்ல நியூஸ் கொடுக்குறாங்கன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை ஃபர்ஸ்ட் வீடியோவை போடுவேன். இந்த வியூஸ்க்காக மட்டும் உங்களை பயம்படுத்தி அது நான் விரும்பல, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்த கிரேஸ் மார்க்ஸை பற்றி ஒரு ஹானஸ்டான ப்ராக்டிக்கல் சைக்காலஜி ரியாலிட்டியை செக் பண்ணிடலாம். ஏன்னா சில சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஹோப்புன்னு இருக்கு இல்லையா, நம்ம வீடியோ போடுறோம் அதனால தான் சிபிஎஸ்சி இதை பண்ணாங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்க, நீங்கள் ஹைப் கொடுங்க. உங்களுக்கு நிறைய பேர் இந்த சைக்காலஜியில் சொல்கிற இந்த ஃபால்ஸ் ஹோப் சிண்ட்ரோமில் தான் இங்கே மாட்டிக்கிட்டோம். நம்ம தேவையில்லாத இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நமக்கு பிரெயின் என்ன பண்ணோம், நம்ம ஒரு ஈஸியாக மாற்றுறதுக்காக ஒரு எஸ்கேப் தேடும். அதாவது இந்த சிபிஎஸ்சியில் ஒரு 10 மார்க் கிரேஸ் மார்க் தராங்க, இல்லை 20 மார்க் கிரேஸ் மார்க் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் சிபிஎஸ்சிக்கு போய் இது சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்யூஷனை நான் பிரேக் பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் நான் சரி தேவையில்லாமல் நம்ம வீடியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டிங் கெடுக்கும், உங்களுக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல் தான் கொடுக்கும். தயவு செஞ்சு இந்த ரூமர்ஸை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். சுமார் ஒரு 17,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் மோரார்லஸ் ஒரு 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஓஎம்ஆர் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கலாம் ஜென்யூனா. ஓகே, 2 lakhsன்றதே ஒரு பெரிய நம்பர் தான். நான் இதை எதையுமே நியாயப்படுத்தி பேச விரும்பல, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மற்ற எல்லாமே என்ன அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஸ்ட்ரிக்டான கரெக்ஷனால நடந்தது. போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. ஓகே, இது எரர் நடந்துருச்சு, பட் இது ஒரு மைனர் நம்பர். 18 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, அதில் 2 lakhs பேருக்கு இது மாதிரி இருக்கலாம், அதில் ஒரு 20,000 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய 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 எரர் இருக்கலாம். ஓகே, இந்த கிரேஸ் மார்க்ஸோட ரியாலிட்டி அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சிபிஎஸ்சி உண்மையாகவே இதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அவ்வளோதான். உண்மையாக சொல்ல போனோம்னா அது ஒரு மேலே இந்த பார்டர் லைனில் இருக்காங்க இல்லையா, 23 எடுத்தால் பாஸ், 22 மார்க் வாங்கினவங்களாம் ஃபெயில். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த வருஷம் ஃபெயில் ஆனவங்க. ஸோ அவங்களுக்கு வேணால் 1 மார்க் போடலாம். 21, 20, 19 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதுவும் கண்டிப்பாக சொல்ல முடியாது நம்மளால. இது எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 மார்க்ஸ் போட்டுருவாங்க ரீவேல்யூவேஷன் போனால் அப்படின்றது அது அந்த மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமல் ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அது நடக்காது சிபிஎஸ்சியில். அன்லஸ் அன்டில் ஒரு பெரிய விதமான பூபங்கம் நடந்தால் தான் அதெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நியூஸை பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே நீங்கள் நம்பாதீங்க. ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணவங்களுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு 15 மார்க் ஆட் பண்ண மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறது டாக்ஸிக்கான விஷயம். ஒரு எஜுகேட்டராக நான் அதை பண்ண மாட்டேன், அதை பண்ணவும் நான் விரும்பலை. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி எனக்கு புரிஞ்சிச்சு சார், நீங்கள் என்ன அப்போ நடந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடலாமா? சரி, ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது நம்ம பிரெயின் எப்போவுமே கோவமாக இருக்கும், ரொம்ப கோவமாக இருக்கும். ஆனால் உண்மையாக அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆனதுக்கு நிறைய விதமான காரணம் இருந்தாலும் நம்ம என்ன நினச்சிப்போம், ஓகே அதை எப்படியாவது சரி பண்ணணும், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயின் ஏதாவது ஒரு விதமான அதுக்கான பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கோம். இதனால வேஸ்ட் பண்ணுறது உங்களுடைய மென்டல் எனர்ஜி தான். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி அவங்க சிபிஎஸ்சி சைட்லேருந்து நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் அவங்க பண்ணிடுவாங்க, அதை நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ட் உங்களுக்கு மேபி மார்க்ஸ் கம்மியாக வந்திருந்தாலும் உண்மையாகவே நான் எழுதின மார்க்கு எனக்கு ஃபேரான மார்க்ஸ் எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஓகே, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம மூவ் ஆன் பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாமா என்னன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு போய் யூடியூப்பில் ஒரு வீடியோவாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு
எப்படா லைக் கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்ன்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயம் சிபிஎஸ்சி சைட்லேருந்து உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வருதுன்னா அதை போடக்கூடிய முதல் ஆளே நானாக தான் இருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதை நம்பிட்டு நீங்கள் உட்காராதீங்க. உங்களை நீங்களே ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்காதீங்க. சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நடந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் சைல்டை போயிட்டு சும்மா குறை சொல்லிட்டு திட்டுறது, இந்த காலேஜ் இன்னும் நல்லா படிச்சிருந்தா இந்த காலேஜ் போயிருக்கலாம்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கும் மன உளைச்சல், உங்களுக்கும் மன உளைச்சல். மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். தேவையில்லாமல் நடந்ததை பற்றி பேசி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மேபி நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் போட்ட விதை வந்து நாளைக்கு உங்கள் அடுத்து உங்களோட ஜூனியர்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். மேபி ஓஎம்ஆர்ஸ் அடுத்த வருஷம் வந்து ஒன்று அதை டோட்டலாகவே எடுத்துருவாங்க, இல்லைனா அதை வந்து கண்டிப்பாக வந்து முறைப்படுத்துவாங்கன்றதை நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த தடவை நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பற்றி பேசியிருக்கோம். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் வைப்பாங்க, ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு யாராவது யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்பாதீங்க. அது வந்து உங்களை இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தள்ளும். எப்போ பார்த்தாலும் கமெண்ட்டில் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கட்டும். ஸோ பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். பி கான்ஃபிடென்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.